வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தைரியம் இருந்தால் செங்கோட்டையனை அதிமுகவில் இருந்து நீக்கி பார்க்கட்டும். இபிஎஸ்க்கு சவால் விட்ட அதிமுகவின் மாஜி. திடீர் தகவல், அதிர்ச்சியில் இபிஎஸ். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு எதிராக செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கியுள்ளார். கட்சியை விட்டு நீக்கி பார்க்கட்டும் என அதிமுக முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி சவால் விடுத்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகளால் திமுக செல்வாக்கு பெற்றுள்ளதாக அவர் குற்றம் சாடியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா மறைந்து 8 வருடங்களை கடந்துள்ள நிலையில் இன்னும் அதிகாரத்தை பிடிக்க தொடர்ந்து போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக அதிமுக மூத்த தலைவர்கள் தனித்தனி அணிகளாக செயல்படுகிறார்கள். இதனால் வாக்குகள் பிரிந்து எதிர் அணியினர் வெற்றி பெற்று நிலை உருவாகியுள்ளது. இந்த சூழ்நிலையில் ஜெயலலிதாவின் வலதுகரமாக இருந்த செங்கோட்டையன் தற்பொழுது போர்க்கொடி தூக்கியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளராக உள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவை புறக்கணித்த அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற வளர்ச்சி திட்ட கூட்டத்தில் பங்கேற்றார். இந்த நிலையில் செங்கோட்டையனை தைரியம் இருந்தால் கட்சியிலிருந்து நீக்கி பார்க்கட்டும் என அதிமுக முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல்லடம் இரட்டை கொலை வழக்கில் இதுவரை குற்றவாளிகளை கைது செய்யவில்லை எனவும் போலீசார் தனிப்படைகள் எண்ணிக்கை தான் அதிகரித்து கொண்டு செல்கிறதே தவிர குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதில்லை என விமர்சித்தார் எனவும் இதே நிலை தொடர்ந்து 20 தொகுதிகளிலும் கூட திமுக வெற்றி பெறாது எனவும் கூறினார். அதிமுகவில் ஏற்பட்டிருக்க உட்கட்சி குழப்பம் கட்சியை ஒருங்கிணைக்க தவிர்க்கிற எடப்பாடி பழனிசாமியின் நடவடிக்கைகளால் தான் திமுக செல்வாக்கு பெற்று இருக்கிறது எனவும் திமுக மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறாதாக இல்லை என தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி குறித்து செங்கோட்டையன் பதிலளிக்காமல் சென்றது அவர் இன்னும் அதிருப்தியடையவில்லை என்பதனை காட்டுவதாக தெரிவித்த கேசி பழனிசாமி, தைரியம் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை நீக்கி பார்க்கட்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை ஒருங்கிணைக்க தவறினார் சுயநலத்துடன் நடந்து கொள்கிறார் எனவும் அதேமுகவில் எல்லோரும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என அனைவரும் எதிர்பார்ப்பதாகவும் உலகமே அதனைத்தான் எதிர்பார்க்கிறது. அதனால் ஒரு ஆளுக்கு மட்டும் அது புரிய மாட்டேங்குது என தெரிவித்தார். திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி மறைமுக ஒத்துழைப்பு தருகிறாரோ என்று தான் அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் பேசுவதாக புகார் கூறிய கேசி பழனிசாமி, செங்கோட்டையனை நீக்க ஏன் தயங்குகிறார்கள் என்றும் கேள்விக்கு நீக்கினால் எடப்பாடி தலைமை இருக்காது என பதிலளித்தார். அடுத்த சட்டமன்ற தேர்தலை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் என தெரிவித்தார். அதிருப்தியால் இன்றைக்கு செங்கோட்டையன் ஆரம்பிக்கிறார். இனி தொடர்ச்சியாக பலர் வருவார்கள் எனவும் இனி அணிகள் உருவாகாது, அணிகள் ஒருங்கிணையும், எடப்பாடி பழனிசாமி ஓரங்கட்டப்படுவார் என கேசி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இந்த ஒரு தகவல் என்பது அதிமுக வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.